ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு வித்தியாசமான விஷயத்தை வாங்க நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அனுபவிச்சிருப்போம். அதாவது அளவு கடந்து சந்தோஷமாக இருக்கும்போதும், அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வின் பண்ணிட்டோம்னு எக்ஸைட்மெண்ட் ஆகும் போகும்போதும், அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கஷ்டம் நடக்கும் போகும்போதும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக கண்ணீர் சிந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரை நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கும் போகும்போது அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். பாருங்களேன், எவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கண்ணீரை நம்ம ஆனந்தத்துக்கு மட்டுமே பயன்படுத்தணுமே தவிர அழுகைக்கு பயன்படுத்தக்கூடாது. நம்ம டெய்லி சாப்பிட்ற பழங்களை மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராபெரி பழத்தை கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும் போகும்போது உள்ளே எவ்வளோ பெரிய பூச்சி ஓடிட்டு இருக்குன்னு பாருங்கள். அதே இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும் போகும்போது அந்த பூச்சிகள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மேங்கோவை நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கும் போகும்போது கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டி மைக்ரோஸ்கோப் உள்ளே இருக்கிறத இந்த ஃபோட்டோவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தபடியாக நம்ம ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதோட கெட்டுப்போன பகுதியை நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கும் போகும்போது கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியாஸ்லாம் அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். தெரியல இந்த இமேஜ் என்னன்னு உங்களால் யோசிக்க முடியுதா? இதுதான் நாக்கு. மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்தா இப்படி தான் இருக்கும். பொதுவாக நம்ம நகங்கள் அழகாகத்தான் இருக்கும் வெளியே பார்க்கும்போது. ஆனால் மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்தா இப்படித்தான் இருக்கும். நீங்கள் பார்க்குற இமேஜ் நம்ம ஸ்கின். மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது இப்படித்தான் இருக்கும். இந்த இமேஜில் தெரிகிறது தான் நம்ம ஹேர். மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது இப்படித்தான் இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜ் என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். மறக்காமல் அது என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.